குரூப் 4 ஆர்ஆர்பி குரூப் டிலேருந்து ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷனில் கணக்கு. A/B = 3:4 மற்றும் B/C = 8:9 எனில் A/C மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும்னா, இப்போது A/B 3, அப்போது ABCன்னு போட்டுக்கோங்க. A/B 3:4, இப்போ இது 3, இது 4. B/C 8:9, Bக்கு நேராக 8, Cக்கு நேராக 9. இந்த இடம் காலியாக இருக்குல்ல, அதுக்கு 4 போட்டுக்கணும். இந்த இடம் காலியாக இருக்குல்ல, அதுக்கு இதே 8 போட்டுக்கணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 8 24, 8 நாங் 32, 9 நாங் 36. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? A/C கேட்குறாங்க. இப்போது A/Cனா A 24 36. இதை இன்னும் கேன்சல் பண்ணணுன்னா 6ஆல் கேன்சல் பண்ணால் 4 4 24 6 36. இன்னும் 2ஆலையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2:3. A/C 2:3. புரியுதுங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா 5:9 என்ற விகிதங்களில் உள்ள 2 எண்களின் கூடுதல் 39 எனில் அந்த எண்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 5:8 ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 13. இப்போது மொத்தம் 13 பங்கு. அப்போ 39, ரெண்டு எண்களின் கூடுதல் 39, மொத்த பங்கு 13. அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 வரும். அப்போது ஒரு பங்கு 3. அப்போ 5:8 தானே கொடுத்துருக்காங்க. அப்போ 5 × 3 15. அடுத்தது 8 கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 × 3 24. இப்போ அந்த எண்கள் 15, 24. புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா, x 7.5 = 8:y = 7:17.5 எனில் x/y காண்கன்னு கேட்குறாங்க. இந்த கணக்கு எப்படி செய்யணும்னா, இப்போது x 7.5 இருக்குல்ல, அதை x/7.5 இங்கே 7:7.5 இருக்குல்ல, அப்போது 7/17.5. இதில் x வேணும்னா x = 7 × 7.5 / 17.5. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 7×5 40, 7×5 35, மீதி 3, 7 49, 52, 52.5 வருதுங்களா, / 17.5 = இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 3 வரும். புரியுதுங்களா? அப்போது x = 3. இப்போ y-யோட மதிப்பு வேணும்னா இந்த 8:y இருக்குல்ல, 8:y அதை 8/y அதுக்கும் இந்த 7:17.5 எடுத்துக்கணும். அப்போது 7/17.5. உங்கள் y அங்கே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன வரும்? 8 × 17.5 / 7 புரியுதுங்களா?
அப்போது 8 5 40 இது 4 8 56 56 0 5 140 8 1 8 8 56 6 இருக்குல்ல 14 இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க டிவைடட் பை 7 இதையும் கேன்சல் பண்ணால் 20 அப்போது ஒய்யோட வேல்யூ 20 புரியுதுங்களா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3 ஒய்யோட வேல்யூ வந்து 20 அதான் ஆன்சர் புரியுதுங்களா அடுத்தது இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா A/B 5:4 மற்றும் B/C 7:3 A/B/C காண்கன்னு கேட்டுருக்காங்க இதை எப்படி செய்யணும்னா ABC AB வந்து 5:4 B/C வந்து 7:3 உங்கள் எல்லாம் காலியாக இருக்குல்ல இங்கே 4 போட்டுக்கணும் இந்த இடத்துல 7 போட்டுக்கணும் ரெண்டுத்தையும் பெருக்குங்க 5 35 4 28 4 3 12 இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க A/B/C கேட்குறாங்க அப்போது A/B/C ஈக்குவல் டு 35:28:12 35:28:12 இதான் ஆன்சர் புரியுதுங்களா அடுத்தது வந்து A/B ஈக்குவல் டு 2:3 மற்றும் B/C ஈக்குவல் டு 4:5 என்றால் A/B/C என்னன்னு கேட்குறாங்க இதுவும் அதேமாரி தான் செய்யணும் ABC A/B வந்து 2:3 அப்போ 2 3 போட்டுக்கணும் இங்கே வந்து B/C வந்து 4:5 4 5 போட்டுக்கணும் இங்கே காலியாக இருக்கிற இடத்துல இந்த 3 போட்டுக்கணும் இங்கே காலியாக இருக்கிற இடத்துல இந்த 4 போட்டுக்கணும் ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 2 நாங்க 8 3 நாங்க 12 5 15 இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க A/B/C கேட்குறாங்க அப்போது 8:12:15 தான் ஆன்சர் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா A/B வந்து 1/2:1/3 B/C ஈக்குவல் டு 1/2:1/3 எனில் A/B/C மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க இப்போ இதை எப்படி செய்யணும்னா இது பின்னமாக இருக்குது ஆகையினால இந்த A/B வந்து 1/2:1/3 இருக்குல்ல இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 6ல் 2 எத்தனை தடவை இருக்குது 3 தடவை இருக்குது இது எத்தனை தடவை இருக்குது 2 தடவை இருக்குது அப்போது 3:2 மட்டும் எடுத்துக்கணும் புரியுதுங்களா அதேமாரி இங்கே B/C வந்து 1/2:1/3 இதுக்கும் வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6 அப்போது இங்கேயும் வந்து 3 இங்கே வந்து 2 அதே தான் வரும் அப்போது A/B வந்து ஈக்குவல் டு 3:2 B/C வந்து 3:2 இப்போ A/B/C தானே கேட்குறாங்க அப்போது ABC இப்போ AB என்ன இருக்குது 3 2 BC வந்து 3 2 3 2 இந்த காலியாக இருக்க இடத்துல இந்த 2 போட்டுக்கணும் இங்கே காலியாக இருக்க இடத்துல 3 போட்டுக்கணும் ரெண்டுத்தையும் பெருக்குனிங்கன்னா 3 9 2 3 6 2 2 4 புரியுதுங்களா இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க A/B/C கேட்குறாங்க அப்போது A/B/C ஈக்குவல் டு 9:6:4 இப்போது இதை வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படியே விட்டுக்கலாம் அப்போ A/B/C ஈக்குவல் டு 9:6:4 புரியுதுங்களா இந்த மாதிரி தான் இந்த கணக்கு செய்யணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்